வணக்கம் நண்பர்களே. நான் தாரு. And I am Rishi. Come, let's learn together. வேகமாக ஓடும் ஒரு சிறப்பு மையாள், அவன் குடுமியை நிலைத்து கொண்டு பார்க்கிறாள். மூடப்பட்ட மூலையில் கடல் நிறுத்தக்கூடாத நிலையில் ஒரு பூர்ண மரணம் நிகழ்ந்து விடுகிறது. மையாள் திறமையாக கடலை நிறுத்துவதற்கான ஒரு பொருட்கள் சேர்க்கையை விவரிக்கிறாள். அவன் கடலை நிறுத்துவதற்காக பொருட்களை சேர்க்கிறான், மரணத்திலிருந்து குடுமியை காப்பாற்றுவதற்கு. மரணத்தின் படையிலிருந்து காப்பாற்றப்பட்ட மையாள் தனது திறமையை வெளிப்படுத்தி தனது குடுமியை பராமரிக்கிறாள். இதன் மூலம் மையாள் தனது உணர்வு மற்றும் திறமைகளை பயன்படுத்தி கடலை விழுந்த கோழியை உணர்வில் காப்பாற்றுகிறாள். நீதி, உணர்வும் திறமையும் பயனில் வரும். கடலை ஓர் சிறப்பான மையாளின் விதைகள் அவன் குடுமியை பராமரிக்கிறது. Moral: Using your intelligence and awareness can help you overcome challenges and protect those you love, even when facing a seemingly impossible situation like a flood. ஒரு மூடியில் காணப்படும் பூச்சு, அதில் தனது பார்க்கண்ணை இழந்து விஷயமாக கருதுகிறது. அடுத்த நிமிடம் ஒரு நல்ல அணிகலன் வாய்க்கை பூச்சுக்கு எரிபொருளாக காணப்படுகிறது. பூச்சி அவரது வாய்க்கை எடுத்து மகிழ்ச்சியாக குதிக்கிறது. அவர் பூச்சை தனது வீட்டில் எடுத்துக்கொண்டு அதன் தாயை தேடுகிறார். வீட்டில் மற்றும் வெளியில் நின்று அவர் பூச்சின் தாயை உழைத்து எடுக்கிறார். இரு நிறம் பரப்பிய மகிழ்ச்சியுடன் தாயாளமன்று தனது கைகளில் பூச்சை வைத்து அதன் காப்பாற்றல் பற்றி உணர்வை தெரிவிக்கிறது. நீதி, கொடுத்த பூச்சை திரும்ப உதவினால் நல்லாட்சியும் கவனமும் வற்றாது. Moral: Helping a lost creature is a noble act. It teaches us about empathy and responsibility. ஒரு அழகான, சிறப்பான பண்புகளை இல்லாத டைனாசார் கண்ணீக்கம். அவன் தனது சிறப்பை உணர்வதற்காக மற்றெங்கும் பார்க்கிறான். ஒன்றுமே அவனை பிடிக்கவில்லை என்று நிலுவனப்படுகிறான், ஆனால் ஒரு தொழில் முறையாளர் அவனை காப்பாற்றுகிறார். வேண்டுதல்படி பயிற்சி செய்து தனது உள்ளத்தில் உள்ள அழகை கண்டறிகிறான். இப்போது அவன் தனது விசித்திரமான பெட்டிங் நிறைய மக்களை கவர்கிறது. நீதி, எல்லாரும் தனித்துவமான திறன்களையும் கொண்டிருக்கிறார்கள், அதை உணர்வில்லை என்று கருதினாலும். உங்கள் மூல நிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் சிறப்பான நீண்டகையை வெளிப்படுத்துங்கள். Moral: Everyone has a special talent, even if they don't realize it yet. Embrace your uniqueness and let your true self shine. நான் சிவப்பாகவும் சிறியதாகவும் இருக்கிறேன். ஒரு கொடியில் வளர்கிறேன். நான் யார்? I am small, round and red. I grow on a vine. What am I? Grape. திராட்சை. நான் மஞ்சள் நிறமாகவும் வளைந்ததாகவும் இருக்கிறேன். குரங்குகள் என்னை ரொம்ப விரும்புகின்றன. நான் யார்? I am yellow and curved. Monkeys love me. What am I? Banana. வாழைப்பழம். நான் பெரியதாகவும் வட்டமாகவும் ஆரஞ்சு நிறமாகவும் இருக்கிறேன். ஒரு மரத்தில் வளர்கிறேன். நான் யார்? I am big, round and orange. I grow on a tree. What am I? Orange. ஆரஞ்சு. நான் சிவப்பாகவும் இதய வடிவத்திலும் இருக்கிறேன். என் தலையில் சிறிய பசுமை இலைகள் உள்ளன. நான் யார்? I am red and heart-shaped. I wear tiny green leaves on my head. What am I? Strawberry. Strawberry. நான் வெளியே பச்சை நிறமாகவும் உள்ளே இளம் சிவப்பாகவும் கருப்பு புள்ளிகளுடன் இருக்கிறேன். நான் யார்? I am round, green outside and pink inside with black dots. What am I? Watermelon. தர்பூசணி. நான்
vroom vroom என்று மிக சத்தமாக ஓடுகிறேன் ரேஸ் டிராக்கில். நான் யார்? I go vroom vroom very loud and race on a track. What am I? Race car. Race car. நான் என் மணியே டிங் டிங் என்று அடித்து தெருவில் சைக்கிள் ஓட்டுகிறேன். நான் யார்? I ring my bell and pedal along the street. What am I? Bicycle. சைக்கிள். நான் பீப் பீப் என்று ஹாரன் அடித்து குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்கிறேன். நான் யார்? I honk beep beep and take kids to school. What am I? School bus. School bus. நான் சக் சக் என்று சத்தமிட்டு நீண்ட ரயிலை இழுக்கிறேன். நான் யார்? I rumble, chug chug, and pull long trains on rails. What am I? Train engine. ரயில் என்ஜின். நான் விர்விர் என்று சத்தமிட்டு வானத்தில் உயரே பறக்கிறேன். நான் யார்? I buzz, whir, and fly high in the sky. What am I? Airplane. விமானம். நன்றி நண்பர்களே. நன்றாக கற்றீர்கள். Please subscribe and see you again. Bye bye.